தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய குழுவினர் வெள்ளச்சேத பகுதிகளை பார்வையிட உள்ள நிலையில் தங்களுக்கு இதுவரை நிவாரண உதவிகள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என கூறி விமான நிலைய அருகே பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் நெல்லை செய்தியாளர் சிவக்குமார். சிவக்குமார், அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம், கயத்தாறு போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் காரணமா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஸ்தம்பித்தது. அதாவது பாத்தீங்கன்னா அந்தோனியார்புரம், பிரையன் நகர் மற்றும் முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்ததால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக அங்க சம்பவ இடத்துக்கு வந்த மத்திய சுற்றுலாத்துறை, அதாவது மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்தார். அவர் மக்களோட கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக நாங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொன்னாரு. இந்நிலையில் போதிய அளவு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பொதுமக்கள் தரப்புல புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில இன்று மத்திய குழு இன்னைக்கு வந்திருக்குது. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தோனியார்புரம் அப்படிங்கிற பகுதியில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது, ஐயா உங்க இடத்துல எவ்வளவு நாள் அந்த தண்ணி சூழ்ந்திருக்குது, இதுக்கு அரசு என்ன சார்பில் நடவடிக்கை எடுத்திருக்கு? எங்க ஊர்ல கடந்த 23ஆம் தேதி வந்த காட்டாற்று வெள்ளம் வீடுகள் ஒரு வீடு முங்குற அளவுக்கு எங்க ஊர்ல வெள்ளம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பொருள் எடுக்க முடியல. எல்லாரும் உயிரை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் மேட்டான பகுதி ஒவ்வொரு மாடிகள்ல போய் இருந்தோம். அதனால எந்த பொருளையும் எங்களால எடுக்க முடியல. ஒவ்வொரு வீட்டிலையும் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரை எங்க ஊருக்கு சேதாரம் ஆயிருக்கு. அதனால எனக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த உதவியும் இன்னும் வழங்கல. நிவாரணமாக 5000 ஒரு தண்ணி போனவங்களுக்கு கொடுப்போம், வீடு விழுந்தவங்களுக்கு 10,000 சொல்றாங்க. இந்த 5000 எங்களுக்கு போதாது. எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சத்து ரூபாய்க்கு மேல அது ஆடு மாடு கோழியில இருந்து பொருட்கள், பிரிட்ஜி, வாஷிங் மிஷின் பொருட்கள், சோத்துப்பான, துணிமணி எல்லாமே எங்க மக்கள் இழந்து நிற்காங்க. வீடுகளை இழந்து நிற்காங்க நிறைய பேர். அதனால இன்னைக்கு மத்திய அரசுல இருந்து டீம் வருதுன்னு சொன்னாங்க. நாங்க எங்க ஊர் மக்கள் மறிச்சு அவங்க நாங்க மத்தியானம் வரோம் போயிருக்காங்க. வாராங்களா வரலையே தெரியல. எங்க கோரிக்கைய யாரும் கவனத்துக்கு எடுக்கல. அதனால எங்களுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கோம். எங்க அந்தோனியார்புரம் கிராமம் மராமடம் பஞ்சாயத்தை சேர்ந்தது. எங்க கிராமம் ஃபுல்லாவே இந்திரா நகர், காலாங்கரை, தம்பிகண்டாம், திரவியபுரம், பிரேம் நகர், இந்த எல்லா பகுதியுமே வெள்ளம் சூழ்ந்து எல்லா பகுதியும் சேதம் இருக்கு. அதனால எங்களுக்கு பார்த்து எங்க ஊரை பார்த்து எங்க ஊருக்கு தேவையானது செய்யுமாறு நாங்க எங்க ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடுகள் காணாது, தங்களோட இழப்பீடுகளை கூடுதலா வழங்கணும் மற்றும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல கூறப்படுது.